குறித்த நகரசபை வீடுகளுக்காக அவற்றின் ஆண்டு பெருமானத்தில் 12% இறைவரியாக அறவிடுறாங்க. ஓகே, அப்ப என்ன இதை வச்சு நம்ம எடுத்துக்கொள்ளலாம்? 100 ரூபாய் பொருளுக்கு 12 ரூபாய் வரி. அந்த மாதிரி கமலனின் வீட்டின் ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் 15,000 ரூபாய். ஓகே, அப்ப 15,000 ரூபாவா இருந்தா அவருக்குரிய இறைவரி எவ்வளவுன்னு கண்டுபிடிப்போம். ஆகவே அவருடைய இறைவரி தான் கண்டுபிடிக்க போறோம். அதை கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா 100ன் மேல் வரி சதவீதம். என்னன்னா அந்த சதவீதத்தை பின்னமா எழுதியிருக்கோம். 100ன் மேல் 12 தர ஆண்டினுடைய மதிப்பீட்டு பெருமானம் எவ்வளவு? 15,000 ரூபாய். 15,000 ரூபாய். இதை சுருக்குறதன் மூலமா நம்மளுடைய ஆண்டு இறைவரிய கண்டுபிடிக்கலாம். இதையும் சுருக்கலாம். அடுத்து இந்த 0 சுருக்கலாம். பாருங்க, கடைசி இங்க ஒரு 0 இருக்கு. 12 15ஆல நீங்க பெருக்கும் போது விடை கிடைக்கும் 180. ஆகவே 1,800 ரூபாய். 1,800 ரூபாய் தான் வீட்டினுடைய ஆண்டு இறைவரி. ஓகே, ஆண்டு இறைவரி. அடுத்து இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னன்றதை பார்ப்போம். கமலன் தனது வீட்டினை மாத வாடகை 9,000 ரூபாய் வீதம் ஓராண்டிற்கு வாடகைக்கு கொடுத்து முழு வாடகையும் ஒரே தடவையில் பெறுகிறார். ஓகே, அவர் வீடை வாடகைக்கு கொடுத்து முழு வாடகையும் பெறுகிறார். சரியா, முழு வாடகையும் வாங்கிறார். ஓகே, ஒரு வருஷ பேமெண்ட் அட்வான்ஸ்ல வாங்கிறார். அவர் வீட்டின் ஓராண்டுக்கான இறைவரியை செலுத்துவதோடு, ஓகே, அந்த பணத்தை வாங்கிட்டாரு தானே, அந்த பணத்துல இருந்து என்ன செய்யறாரு? வீட்டின் இறைவரியை செலுத்துறாரு. அதோட வீட்டின் பராமரிப்பு பணிகளுக்காக 8,200 ரூபாயையும் செலவிடுகின்றார். வீட்டின் பராமரிப்பு பணிகளுக்காக. பராமரிப்பு பணினா பெயிண்ட் அடிக்கிறது, கிளீன் பண்றது, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சரியா, வேலிகள் அமைக்கிறது. அதற்காக 8,200 ரூபாவும் இந்த கமலன் செலவழிக்கிறார். அதன் பின்னர் கமலனிடம் எஞ்சி இருக்கும் பணம் யாது? ஓகே, அதன் பின்னர் கமலனிடம் எஞ்சி இருக்கும் பணம் யாது? முதல்ல அவர் வாடகை மூலம் பெற்ற பணம் எவ்வளவுன்னு பார்ப்போம். ஒரு வருட வாடகையும் அவர் அட்வான்ஸ்ல வாங்கிட்டார் தானே. வாடகை மூலம் பெற்ற பணம் எவ்வளவுனா, ஒரு மாத வாடகை 9,000 படி மொத்தமா 12 மாதங்களுக்கு கண்டுபிடிக்கணும். 12 மாதங்களுக்கு கண்டுபிடிக்கணும். இதை பெருக்குனீங்கன்னா 108,000 ரூபாய். 108,000 ரூபாய் தான் அவர் வாடகை மூலம் பெற்றுக்கொண்ட பெருமானம். இந்த பெருமானத்திலிருந்து என்ன செய்ய போறாருன்னா, இந்த 108,000 இருந்து முதல்ல என்ன செய்ய போறாரு அப்படின்னா 1,800 ரூபாய் என்னதுக்கு? ஆண்டு இறைவரிக்கு செலவிடுகிறார். சரி, இந்த பணத்துல இருந்து 1,800 ரூபாய் முதல்ல ஆண்டு இறைவரிக்கு செலவழிக்கிறார். அதோட வீட்டின் பராமரிப்பு பணிகளுக்காகவும் 8,200 ரூபாய் செலவழிக்கிறார். சரி, அதன் கூட்டுத்தொகையை முதல்ல கண்டுபிடிச்சார். அவர் எவ்வளவு பணம் செலவழிக்கிறார்னா, இறைவரிக்கு 1,800 ரூபாவும் வீட்டின் பராமரிப்புக்காக 8,200 ரூபாய். இது ரெண்டையும் கூட்டுனீங்கன்னா 10,000 ரூபாய். சரியா, 10,000 ரூபாய் தான் அவர் செலவழிக்கும் பணம். 10,000 ரூபாய் அவரு செலவழித்து முடித்துட்டாரு. செலவழித்த பிறகு அவருடைய இறுதியா எஞ்சி இருக்கும் பணம் எவ்வளவு அப்படின்றதான் நமக்குரிய கேள்வி. கமலிடம் எஞ்சி இருக்கும் பணம் அதை கண்டுபிடிக்க நீங்க என்ன செய்யணும்னா, வாடகை மூலம் அவர் பெற்ற பணம் 108,000 ரூபாய். இதுல இருந்து 10,000 கழிக்கணும். 10,000 ரூபாய் அவர் செலவு பண்ணிட்டாரு தானே. இறைவரிக்காகவும் வீட்டின் பராமரிப்புக்காகவும் செலவழித்தது போக மிகுதியாக அவரிடம் 98,000 ரூபாய் 98,000 ரூபாய் மிகுதியாக இருக்கும். சரியா, 98,000 ரூபாய் தான் அவருடைய எஞ்சி இருக்கும் பணம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, கமலன் எஞ்சி இருக்கும் பணத்தை ஒரு பங்கின் விலை 40 ஆக உள்ள பங்குகளை கொள்வனவு செய்ய முதலீடு செய்கிறார். என்ன செய்யறாருன்னா, இந்த மிகுதி இருக்குதானே பணம், அதை அவர் பங்கு சந்தையில முதலீட போறாரு. இந்த பணத்தை வச்சு பங்குகள் வாங்க போறாரு. இவர்கிட்ட இருக்க பணம் 98,000 ரூபாய். சரியா, 98,000 ரூபாய். இதை வைத்து ஒரு பங்கு 40 ரூபாய் படி அவர் எத்தனை பங்குகள் வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன செய்யணும்னா, 98,000 40ஆல வகுக்கணும். 98,000 தான் அவர்கிட்ட இருக்க பணம். அதை வைத்து ஒரு பங்கு 40 ரூபாய் படி எத்தனை பங்குகளை வாங்க போறாரு. இங்க நம்ம கண்டுபிடிக்கிறது பங்குகளின் எண்ணிக்கை. அதற்காக 98,000 மொத்த பணம். சரியா, மிகுதியா எஞ்சி இருக்கிற பணம் அதை 40ஆல வகுக்கும் போது உங்களுடைய விடை இத 4ஆல வகுத்தீங்கன்னா, அதாவது அவர் எத்தனை பங்குகள் வாங்க போறாரு அப்படின்றத இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மொத்தமாக அவர் 2,450
பங்குகள் வாங்க போகிறார். இதுதான் அவர் பங்குகளினுடைய எண்ணிக்கை. சரியா? 2450. அடுத்த கேள்வி, இதுதான் முக்கியமானது. இங்க ஓராண்டின் இறுதியில் அவருக்கு 7350 ரூபாய் பங்கு லாபம் வருமானம் கிடைக்குமெனின் அக்கம்பெனி பங்கிற்காக வரகும் ஆண்டு பங்கு லாப பணம். சரி, ஓகே. ஒரு பங்குக்கு எவ்வளவு? இப்ப நமக்கு தெரியும் அவர் மொத்தம் எத்தனை பங்கு வாங்கியிருக்காரு? 2450 பங்குகளுக்குரிய பங்கு லாபம். அதாவது ஒவ்வொரு பங்குக்கும் வருட இறுதியில குறிப்பிட்ட தொகை வழங்கப்படும். அதன் மூலமா மொத்தமா 2450 பங்குகளுக்கு அவருக்கு எவ்வளவு லாபம் கிடைத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7350 ரூபாய். 7350 ரூபாய். இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும், இது 2450 பங்குகளுக்குரிய பெருமானம். சரியா? பங்குகளுக்குரிய பெருமானம் தான் 7350 ரூபாய். நம்ம ஒரு பங்குக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு பங்கிற்கு ஆண்டுதோறும் செலுத்தும் பங்கு லாபம். இப்போ ஒரு பங்குக்கு கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா 7350 2400ஆல வகுக்கணும். 2450ஆல வகுக்கும் போது உங்களுடைய விடை கிடைக்கும். சரியா? திரும்ப சொல்ற பாருங்க. 2450 பங்குகளுக்கு 7350 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு பங்குக்கு கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? 7350 2450ஆல வகுத்தீங்கன்னா ஒரு பங்கிற்கு கிடைக்கும் பங்கு லாப பணம் 3 ரூபாயாக இருக்கும். சரியா? இதை வகுக்கும் போது உங்களுடைய விடை எப்படி கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 3 ரூபாய். ஒரு பங்கிற்கு 3 ரூபாய் பங்கு லாப பணமாக கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், பங்கு லாபம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பெருமானம் இல்ல. பாருங்க, அவர் ஒரு பங்குக்கு 40 ரூபாய் கொடுத்து வாங்கி இருக்கிறாரு. ஆனா வருஷ கடைசியில என்ன கிடைக்குது? அவருக்கு ஒரு பங்குல இருந்து வெறும் 3 ரூபாய் தான் கிடைக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமே அவரோட பெருமானம் அதிகரித்து கொண்டே போகும். சரியா? இந்த வருஷம் 3 ரூபாய் கிடைத்தா அடுத்த வருஷம் ஒரு 4 ரூபாய் 50%, 5 ரூபாய், 6 ரூபாய், அந்த கம்பெனியோட வளர்ச்சியை பொறுத்து, அந்த பங்கு சந்தையின் வளர்ச்சியை பொறுத்து அந்த பங்கு லாப பணம் கூடும் குறையும். கடைசியாக இதுல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 2450 பங்குகளுக்கு தான் 7350 ரூபாய். சரியா? அப்போ ஒரு பங்கு கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா யோசிச்சு பாருங்க. இங்கே நம்ம ஈஸியா இதை யோசிக்கலாம். எப்படி ஒரு பங்கு கண்டுபிடிக்கணும்னா 2450 நான் 2450ஆல வகுக்க போறேன். 2450 2450ஆல நான் வகுக்கும் போது ஒரு பங்கினுடைய பெருமானம் கிடைக்கும். 2450 2450ஆல வகுத்தா என்ன கிடைக்கும்? ஒரு பங்கு. அதே மாதிரி 7350ஐயும் 2450ஆல வகுக்கும் போது ஒரு பங்கினுடைய ஆண்டு பங்கு லாப பணம் 3 ரூபாயாக இருக்கும். இது சமன் 3 ரூபாய். 3 ரூபாயாக இருக்கும். இதுதான் பங்கு லாப பணம்.